ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பிறகு 2 நெல்லிக்காய் எடுத்து நான் அதை எடுத்து கொட்டையெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வெள்ளத்தில் தண்ணியில் போட்டிருக்கேன். அது கூடவே உப்பு, கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். கல் உப்பு போட்டு பிசைஞ்சால் நல்லா புளி சீக்கிரம் பிசைஞ்சிரும். அதுக்கு நமக்கு நுணுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னா மிளகு, ஜீரகத்தூள் தான் வச்சுருக்கேன். ஜீரகம் காலி ஆகிடுச்சி. அது 2 வத்தல் மிளகு, கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி நெல்லிக்காவையும் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி, புளி கூட போட்டு பிசைஞ்சிக்கணும். வாங்க பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு. நெல்லிக்காய் க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே ஜாரில் நமக்கு தேவையான அந்த மிளகு எல்லாமே போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். நுணுக்கியாச்சு. இது நுணுக்கும்போது இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையாக இருக்கும். இதையும் எடுத்தாச்சு. வாங்க தாளிக்க போகலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எப்போவுமே எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் எதுக்குமே. எப்பவுமே நான் ரசத்துக்கு வெந்தயம் போட்டு தான் தாளிப்பேன். வெந்தயம் போட்டு கொஞ்சம் கடுகு, அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வத்தல் மிளகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் போடணும். நெல்லிக்காய் வந்து நான் பச்சையாக தான் போடப்போகிறேன், அது வதக்க மாட்டேன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுக்கிற புளி, தக்காளி எல்லாம் அதில் வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காவையும் போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. என்ன சொல்கிறது, நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.